ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 ஹோல்ட் யுவர் பிரெத். அது என்னது மூச்சை பிடிச்சுக்கோன்னு சொல்றீங்களா? ஆமா மக்களே, சாரி நண்பர்களே. மும்பை மாநகராட்சியோட அடுத்த மேயர் யாருன்னு தெரியாம அங்க ஒரு பெரிய மல்யுத்தமே நடக்குது. ஆனா இங்க தான் ஒரு ஹியூஜ் ட்விஸ்ட். ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் பழைய ஃபேஷன். இப்போ புதுசா லாட்டரி முறையில மேயரை தேர்ந்தெடுக்க போறாங்களாம். ஏண்டா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு மேயர் நாற்காலிக்கு சீட்டு குலுக்கி போடுறதா? இது என்ன லண்டன் ஒலிம்பிக்கா இல்ல நம்ம ஊரு ஏலச்சீட்டா? மேட்டர் என்னன்னா, ரெண்டு பக்கமும் சரிசமமா முட்டிக்கிட்டு நிக்கறாங்களாம். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்த்தா கடைசியில ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு சீட்டு குலுக்க சொல்ல போறாங்க. ஏலே, அந்த சின்ன பையன் மட்டும் வேற எவனாச்சும் பேரை எடுத்துட்டா அவ்வளவுதான். ஆசியாவிலேயே பெரிய பட்ஜெட். அந்த பணத்தை எல்லாம் இப்போ ஒரு சின்ன குழந்தை கையில இருக்கிற அந்த ஒரு சீட்டு தான் தீர்மானிக்க போகுது. என்ன கொடுமை சார் இது! இவ்வளவு பெரிய கார்ப்பரேஷனை இப்படி குலுக்கல்ல விடுறீங்களே, இதுக்கு ஒரு கபடி கபடி போட்டி வச்சிருக்கலாம்ல. ஒரு பக்கம் அரசியல்ல எடப்பாடியும் ஸ்டாலினும் மல்லு கட்டுறாங்க. இங்க சவுக்கு சங்கருக்கு ஜட்ஜ் அல்வா குடுக்கறாரு. ஆனா மும்பைல மட்டும் மேயர் பதவிக்கு லக் இருக்கான்னு செக் பண்றாங்க. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? யாருக்கு அந்த மேயர் மகுடம்? அந்த சீட்டுல எவன் பேரு வருதோ அவன்தான் இன்னைக்கு ரியல் கிங். மத்தவங்க எல்லாம் என்னையும் வச்சு செஞ்சுட்டீங்களேடான்னு உட்கார வேண்டியதுதான். அந்த பெட்டியிலிருந்து யாருடைய ஜாதகம் வெளியே வரப்போகுது? மும்பையோட அடுத்த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாரு? அந்த லைவ் அப்டேட்ட தெரிஞ்சுக்க ஆணு வாய பொளந்துகிட்டு எங்களோட ஸ்டே கனெக்டட். செய்திகளை ஃபாஸ்டா சொல்வோம், கத்தாம சத்தமா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா வடிவேலு வாய்ஸ்ல சைனிங் ஆஃப். வருத்தப்படாதீங்க, அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். பை பாய். வரண்டா கைப்புள்ள.